அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் லைட்ஸ் ஆஃப். நம்ம சேனல் இன்றைக்குமே ஒரு தனித்துவமான ஒரு சேனல். ஏன்னா நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுற அத்தனை நண்பர்களும் ஒரு 90% நண்பர்கள் வந்து உங்கள் வீடியோ பார்த்த பிறகு டிஃபென்ஸில் நான் ஜாயின் பண்ண விருப்பம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு பல பேர் அந்த பதிவு நீங்கள் சொல்லி நான் பார்த்துருக்கேன். பல நண்பர்கள் வந்து பலவிதமான சிந்தனைகளை நீங்கள் கொடுப்பீங்க. ஸ்ரீ ஹரி என்கிற ஒரு நண்பர் மிசைல் சம்மந்தமான ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குன்னு ஒரு கமெண்ட்டை பதிவு பண்ணிருக்காரு. முதல்ல அந்த கமெண்ட்டை நீ இந்த வீடியோவை பாஸ் பண்ணி படித்து பாருங்க. அந்த மிசைல் சம்மந்தமான ஐடியா இந்த அளவுக்கு சாத்தியம். உலகத்தில் இருக்க மற்ற விஞ்ஞானிகள்லாம் அந்த ஐடியாவை ஏற்கனவே உருவாக்கிட்டாங்களா? ஸோ அதை பற்றியான விளக்கத்தை நான் பதிவோட முடிவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸில் தெரிகிற அந்த கமெண்ட்டை நீங்கள் முதல்ல படித்து பாருங்க. இப்போ நம்ம அப்படியே கண்டென்ட் கூட போகலாம். முதல் செய்தி, இது செய்தியில் ஒரு முக்கியமான திருத்தம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முன்னணி பத்திரிகை நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு மார்னிங் ஒரு நியூஸை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு 4 ஃபிஷர்மேன் டைட் இன் ஸ்ரீலங்கா. தமிழ்நாடு ஃபிஷர்மேன் டைடு. ஒரு குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க, தமிழ்நாடு. இந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு என்ன தோணுதா, தமிழ்நாடு நம்ம மாநிலம் வந்து இந்தியாவில் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. நம்ம தமிழ்நாடு முழுக்க ஏதோ அண்டார்டிகா நியூசிலாண்டு பக்கத்தில் இருக்க ஒரு தனி தீவு இல்லாட்டி ஒரு தனி நாடு மாதிரி தான் இந்த நியூஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஆனால் ஒரே ஒரு ஆங்கில ஊடகம் மட்டும் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்தியா லாசஸ் 4 ஃபிஷர்மேன். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் கண்டம்ஸ் ஸ்ரீலங்கா நேவி. அதாவது இந்திய அரசாங்கம் வந்து இலங்கையோட அந்த கடற்படைக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆங்கில ஊடக சேனல் மட்டும் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ சொன்ன இந்த சேனலோட பெயரும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஒரு பக்கம் ஆங்கில ஊடகங்கள் தான் இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சேனல்ஸ் கேட்கவே வேணாம். தமிழக மீனவர்கள் தயவு செய்து அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணாதீங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழக மாநிலத்தைச் சேர்ந்த மீனவர்கள்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அவங்க எல்லாருமே இந்திய மீனவர்கள். ஆனால் இந்திய மீனவர்கள்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட சொல்லலாங்க. எல்லாருமே தமிழக மீனவர்கள். இன்னைக்கு இந்தியாவோட MEA மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய கண்டனம் ஸ்ரீலங்காவுக்கு தெரிவிச்சிருக்காங்க, இலங்கைக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கண்டனம் போதுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போதாது. சீனாவோட ஏதாவது ஒரு சின்ன சோல்ஜர் இல்லாட்டி ஒரு சின்ன மீனவனை நம்ம தாக்குனா சீனா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க? அமெரிக்காவோட ஒரு சின்ன ஒரு சோல்ஜராக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு பப்ளிக்காக இருக்கட்டும் தாக்குனா அமெரிக்கன் கவர்மெண்ட்டே கடுமையான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு இலங்கை வந்து ஒரு மிகப்பெரிய செயல் ஒன்று பண்ணியிருக்காங்க. 4 மீனவர்களை நம்ம இழந்துட்டோம். இந்தியாவோட 4 மீனவர்களை நம்ம இழந்துட்டோம். இதற்கான பதிலடி வந்து நிச்சயமாக இந்திய அரசாங்கம் ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தே தீர வேண்டும். ஸோ கண்டனம் மட்டும் நிச்சயமாக போதாது. அந்த கண்டனத்தை தாண்டி ஏதாவது ஒரு மிகப்பெரிய முடிவு நம்ம ஸ்ரீலங்காவுக்கு அகெயின்ஸ்டாக எடுத்தாகணும். இது தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல் சார்பாக வைக்கப்படும் கோரிக்கை. இப்போ நம்ம அப்படியே நார்மல் நியூஸ்குள்ளே போகலாம். அமெரிக்கா, அந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவி எடுத்திருக்காரு. பதவி எடுத்த உடனே 17 முக்கியமான உத்தரவுகளில் அவர் சைன் பண்ணியிருக்காரு. பிரான்ஸ் என்வைரன்மெண்ட் பேக்ல ஆரம்பிக்கப்பட்டு முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது போன்ற பல முக்கியமான உத்தரவுகள் அவர் இப்போ அறிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் இந்த 2 நாட்களாக அமெரிக்கா பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய செய்திகள் கேட்டிருப்பீங்க. அதே நேரத்தில் இந்தியா பேஸ் பண்ணி பல முக்கியமான அஃபிஷியல் அப்டேட்டை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏரோ இந்தியா ஷோக்கான பல அஃபிஷியல் அப்டேட்டை இப்போ இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஏரோ இந்தியா ஷோ 2021. இந்த ஷோவில் கிட்டத்தட்ட 14 நாடுகள் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, கலந்துக்க போகிறாங்க. அந்த 14 நாடுகளில் ஃப்ரான்ஸ் தான் ரொம்பவே முக்கியமான நாடு. அதற்கான காரணம், ஃப்ரான்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே 25 நிறுவனங்கள் வரப்போகிறாங்க. அதாவது ஃப்ரான்ஸோட 25 கம்பெனிஸ் நம்ம இந்தியாவை நோக்கி இந்த ஏரோ இந்தியா ஷோக்காக வரப்போகிறாங்க. அதே மாதிரி பிரிட்டன்லேருந்து 5லேருந்து 9, அதுக்கு அடுத்தபடி அமெரிக்காவிலிருந்து 22 நிறுவனங்கள் நம்ம இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு கன்ஃபார்மாக ஃப்ரான்ஸ் மற்றும் அமெரிக்கா மட்டும்தான் இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. பிரிட்டன், ரஷ்யா, இன்னும் மற்ற நாடுகள் கிட்டத்தட்ட 14 கண்ட்ரிஸ், ஒரு நாடுகளும் தங்கள் நாட்டில் இருக்க அந்த டிஃபென்ஸ் சம்மந்தமான நிறுவனத்தை நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஏரோ இந்தியா ஷோக்கான முன் ஏற்பாடுகளை இப்போ இந்திய அரசாங்கம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாட்டி அந்த ஷோ எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க மேனுவல் மற்றும் வர்ச்சுவல் ஷோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரே நேரத்தில் 15,000 அதாவது 15,000 நபர்கள் கூட இந்த ஷோவை 24/7 பார்க்கறதுக்கான வசதிகளை இந்திய அரசாங்கம் செய்ய போகிறாங்களா. இப்போவுமே இந்த ஷோ நடக்கும்போது இந்த ஷோவை முழுமையாக பார்க்கறதுக்காக பல முக்கியமான விசிட்டர்ஸ் வருவது வழக்கமான ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த வாட்டி இந்த விசிட்டர்ஸோட எண்ணிக்கையை குறைக்கலாம்னு சொல்லிட்டு அரசாங்கம் திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான காரணம் ஒரே ஒரு ரீசன் தான், பேண்டமிக். அடுத்த செய்தி, இந்தியாவோட விமானப்படை வந்து இப்போ பிரான்ஸ் நாட்டோட விமானப்படையை ரொம்பவே கைண்டாக வெல்கம் பண்ணியிருக்காங்க. அதற்கான காரணம், இந்தியா மற்றும் பிரான்ஸ் கூட்டாக இணைந்து ராஜஸ்தானில் டெசர்ட் நைட் 21 என்று அழைக்கப்படும் ஒரு ட்ரில் எக்ஸசைஸில் ஈடுபட போகிறாங்க.
பிரான்ஸ் வந்து 4 ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் A330 மல்டி ரோல் டேங்கர் மற்றும் A400 டாக்டிக்கல் டிரான்ஸ்போர்ட்டர் போன்ற பல முக்கியமான விமானத்தை ராஜஸ்தானுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது அவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா டிஜிபூட்டின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஸோ அந்த ஏர்பேஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணி ரஃபேல் விமானத்தை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்தியன்ஸோட நாம மிராஜ் 2000, சுகாய் 30 MKI, ஃப்ரான்ஸ் IL-78 போன்ற விமானத்தை பயன்படுத்தி இந்த ட்ரில் எக்ஸசைஸில் ஈடுபட போகிறோம். 2019 கருடா என்று அழைக்கப்படும் ஒரு பயிற்சியில் நம்ம ஈடுபட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தபடி டெசர்ட் நைட் 21 என்று அழைக்கப்படும் இந்த பயிற்சியில் ஈடுபட போகிறோம். இதுவும் பேண்டமிக்கில் நடக்க போகும் ஒரு முதல் இராணுவ பயிற்சி. இதுக்கு முன்னாடி நம்ம காட் அமைப்பு தான் கடலில் அந்த பயிற்சி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் நடக்க போகும் ஃபஸ்ட்டு பயிற்சி இதுதான். ஒரு பக்கம் இராணுவம் சம்மந்தமான இந்த செய்திகள் நம்ம பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் இந்தியாவோட அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. 850 மெகாவாட் கொண்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்கான ஒரு ஒப்பந்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இன் ஜம்மு காஷ்மீர். அதற்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஜம்மு காஷ்மீரில் எப்பவுமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொண்டு வருவது வழக்கம். இந்திய அரசாங்கம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதிகப்படுத்துகிறாங்க. பார்க்க கொஞ்சம் வெல்கமிங்காக இருக்குது. பிகாஸ் அங்கே இருக்க மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைன்னா இந்த மாதிரி மெகாவாட் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தால் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும். ஏன்னா ஜம்மு காஷ்மீரோட ஜியாகிரபிகள் அந்த மாதிரி. அடுத்த நியூஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு முக்கியமான அப்கிரேடுக்கு இப்போ வெயிட் பண்ணாங்க. அந்த அப்கிரேடை இப்போ வெற்றிகரமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து உருவாக்கிட்டாங்க. NGHAS என்று அழைக்கப்படும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹார்டன்ட் ஏர்கிராஃப்ட் ஷெல்டர். ஒரு முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ இந்தியாவோட விமானப்படை ஈடுபட்டாங்க. அதை வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்தியன்ஸோட நாம அசாமில் ஒரு முக்கியமான ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் நம்ம வச்சுருக்கோம். அது பேர் வந்து சபுவா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். இந்த சபுவா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் வந்து சீனாவோட எல்லைக்கு அருகாமை உள்ள இந்தியன்ஸோட நம்மளுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸில் தான் சுகாய் 30 MKI மற்றும் MiG-29 இன்னும் கூடுதலாக ரஃபேல் விமானத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் நிறுத்த போகிறோம். இது மாதிரி இந்தியாவுக்கு சொந்தமான பல முக்கியமான போர் விமானத்தை நிறுத்தக்கூடிய சீனாக்கு அருகாமை உள்ள ஒரு ஏர்பேஸ் இந்த சபுவா ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். ஒரு போர் வரும் சமயத்தில் சைனீஸ் நிச்சயம் என்ன பண்ணுவாங்கன்னா, சீனாவோட எல்லைக்கு பக்கத்தில் இருக்க இந்தியன்ஸான நம்மளுக்கு சொந்தமான அத்தனை ஏர்பேஸில் தாக்க முற்படுவாங்க. சைனீஸ் இப்படி தாக்குவாங்கன்னா பேலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்தி தாக்குவாங்க. ஸோ இந்தியாவோட விமானப்படை இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, சைனீஸ் ஒரு வேளை பேலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்தி இந்த ஷெல்டரை தாக்க முற்பட்டால் கூட இந்த ஷெல்டர் அவ்வளோ எளிமையாக இது உடைகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ஷெல்டரால் 900 kg கொண்ட ஒரு பாமை இதால் தாங்க முடியும். முக்கியமாக அணுசக்தி சம்பந்தமான ஆயுத தாக்குதல் பண்ணால் கூட இந்த ஷெல்டருக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாது. அந்தளவுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஷெல்டர் இந்த ஷெல்டர்ஸ். இப்போ இந்த மாதிரி ஷெல்டர்ஸை நம்ம கட்டமைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு DTRESPA அழைக்கப்படும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஒரு முக்கியமான புகைப்படத்தை இப்போ வெளிப்படையாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷெல்டர்ஸை உருவாக்கின ஒரே ஒரு காரணம் சுகாய் 30 MKIயில் ஆரம்பிக்கப்பட்டு ரஃபேல் போன்ற பல முக்கியமான போர் விமானத்தை நம்ம பாதுகாக்கணும். அப்படி பாதுகாத்தா மட்டும்தான் இந்தியன்ஸோட நாம ஸ்டெக் அண்ட் ஸ்டெக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்திய விமானப்படை கிட்ட குறிப்பாக ஒரு டெக்னாலஜி ஒன்று இருக்குது. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது வெறும் 6 மணி நேரத்தில் நம்ம இந்தியாவோட இந்த ஏர்பேஸோட ஓடுகளமாக இருந்தாலும் சரி, அதாவது ரன்வேவாக இருந்தாலும் சரி, அது உடனே சரி பண்ணக்கூடிய திறன் இந்திய விமானப்படை கிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு எதிரியால் தாக்கப்பட்ட ஒரு ஏர்பேஸோட ரன்வேவை வெறும் 6 மணி நேரத்தில் இந்திய விமானப்படையால் சரி பண்ண முடியும். இந்த டெக்னாலஜிக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனை இந்தியாவோட முன்னாள் இராணுவ அதிகாரி மற்றும் மூத்த அதிகாரி ஒருத்தர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைனீஸ் வந்து நம்ம இந்தியாவை தாக்க முற்படும் போது அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, இந்தியாவோட விமானப்படையை நம்ம தாக்காமல் இருக்கணும்னா இந்தியாவோட அந்த விமானத்தளம், அதாவது அந்த ஏர்பேஸை முதல்ல அவங்க தாக்குவாங்க. இந்தியாவோட ஒரு ஏர்பேஸ் அங்கே தாக்கணும்னா சைனீஸ்க்கு 220 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தேவைப்படும். இந்த கணக்கை நான் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். பட் ஒரு ஏர்பேஸை தாக்கிறதுக்கு 220 பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஏன் சைனீஸ் பயன்படுத்தணும்? அதற்கான ஒரு சிம்பிள் கால்குலேஷன் அவர் சொல்கிறார். ஏன்னா சைனீஸ் வந்து ஒரு திட்டமிடுறாங்க. அதாவது இந்தியன்ஸுக்கு நம்மளுக்கு சொந்தமான ஒரு 20 ஏர்பேஸில் இருந்தபடி நம்ம சைனாவை வந்து விமானப்படையை பயன்படுத்தி நம்ம தாக்குதல் பண்ணுறோன்னா சைனீஸ் வந்து அந்த 20 ஏர்பேஸையும் தாக்க முற்பட மாட்டாங்க. ஏதாவது ஒரு 1 or 2 ஏர்பேஸ் மட்டும் தான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் நம்ம தாக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. 2 ஏர்பேஸ்ன்னு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். இந்த ஏர்பேஸில் இருந்து அதிகமான இந்தியாவோட விமானங்கள் செலுத்தப்படுமோ அந்த ஏர்பேஸை தான் சைனீஸ் முதல்ல டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ வரப்போகும் அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு அந்த ஏர்பேஸை நம்ம ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவோட விமானங்கள் நம்ம நாட்டோட எல்லைக்கு உள்ளே வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு சைனீஸ் முடிவு பண்ணுவாங்க. ஸோ சைனா வந்து ஒரு ஏர்பேஸை செலக்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்த அசாமில் இருக்க ஏர்பேஸை வச்சுக்கோங்க. ஸோ சைனா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு அசாமில் இருந்து இந்தியாவோட இந்த விமானத்தையும் நம்ம நாட்டுக்குள்ளே வர விடக்கூடாது. அப்படி வர வச்சோன்னா அது நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விமானப்படியை இந்தியா வந்து உள்ளே செலுத்திடுவாங்க. ஸோ அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு அந்த அசாம் ஏர்பேஸை நம்ம ஆஃப் பண்ணணும்னா அசாம் ஏர்பேஸை மட்டும் நோக்கி சைனீஸ் வந்து அதிகமான பேலிஸ்டிக் மிசைலை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.
அதுக்காக தான் இந்தியாவோட ஐஏஎஃப் விமானப்படையோட முன்னாள் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, அது மாதிரி இந்தியாவுக்கு சொந்தமான ஒரே ஒரு சின்ன ஏர்பேஸை நீங்கள் 24 ஹவர்ஸ் தடுத்து நிறுத்த சைனீஸ்க்கு 220 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தேவைப்படும். பிகாஸ் நீங்கள் 1-2 பேலிஸ்டிக் மிசைல் செலுத்தி அந்த ஏர்பேஸை தாக்க முற்பட்டீங்கன்னா அந்த ஏர்பேஸை உடனே இந்தியாவோட விமானப்படையை வந்து ஒரு புதிய டெக்னாலஜி கொண்டு அது உடனே ரிப்பேர் பண்ணிடுவாங்களாம் அந்த ரன்வேவை. ஸோ உடனே அது சரி பண்ணிட்டா மறுபடியும் நம்ம அங்கே இருந்தபடி விமானத்தை செலுத்த முடியல. அதன் காரணமாக தான் சைனீஸ் வந்து 24 ஹவர்ஸ் இந்தியாவோட ஒரு ஏர்பேஸை தடுத்து நிறுத்த 220 பேலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மாதிரி சைனா வந்து ஒரு ஏர்பேஸுக்கு 220னா இந்தியன் சண்டை நம்மளுக்கு வந்து சைனாவோட எல்லைக்கு பக்கத்தில் 3 முக்கியமான ஏர்பேஸ் இருக்குது. இந்தியன் சண்டை நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான ஏர்பேஸ் இருக்குது. பட் 3 மிகப்பெரிய ஏர்பேஸை தடுத்து நிறுத்த 660 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தேவைப்படும் சொல்லிட்டு ஈரோஷியன் டைம்ஸுக்கு நம்ம நாட்டோட முன்னாள் விமானப்படை ராணுவ அதிகாரி சொல்லியிருக்காரு. இந்த கால்குலேஷன்ஸை பார்க்கும் போதே தருது சைனீஸ்க்கு வந்து நிச்சயமாக அது சாத்தியமே இல்லை. பிகாஸ் டிபெட் போன்ற மலைப்பகுதியில் இருந்தபடி சீனாவால் நிச்சயமாக 660 பேலிஸ்டிக் மிசைலை கனவுல கூட செலுத்த முடியாது. ஏன்னா அது அனைவருமே அறிந்த ஒரு விஷயம்தான். ஒரு நாடால் அத்தனை பேலிஸ்டிக் மிசைல் செலுத்துறோன்னா அந்த நாடு வந்து அதிகமான காசை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னதான் சைனீஸ் கிட்ட காசு இருந்தாலும் அமெரிக்கா ரஷ்யா கூட்டம் இணைந்தால் மட்டும்தான் ஒரே நேரத்தில் அத்தனை பேலிஸ்டிக் மிசைல் செலுத்த முடியும் தவிர ஒரு தனிப்பட்ட நாடால் செலுத்தவே முடியாது. ஸோ சீனா இங்கேயும் ஒரு மிகப்பெரிய தோல்வி தான். இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்தியாவோட ஏர்பேஸை தாக்க முற்பட்டா கூட அந்த ஏர்பேஸை உடனே சரி பண்ணக்கூடிய திறன் இந்தியாவோட விமானப்படைக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஒரு விமானிகளும் பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வளர்ந்த நாடுகள் கூட தொடர்ச்சியாகவே விமான பயிற்சியில் ஈடுபட்டுனே இருக்காங்க. ஸோ இந்திய விமானிக்கு அந்த பயிற்சியும் சீனா விடவே ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்த செய்தி, யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ் ஒரு முக்கியமான முடிவு ஒன்று பண்ணியிருக்காங்க. 50 போர் விமானங்கள், 50 அதிநவீன F-35 போர் விமானத்தை அமெரிக்கன்ஸ் கிட்ட இப்போ அங்கே வெற்றிகரமாக வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதை அமெரிக்கன்ஸ் கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இதை யார் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம அமெரிக்காவோட முன்னாள் தளபதி வேறு யாரும் இல்லைங்க, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். ஸோ ட்ரம்ப் அவர்கள் அவர் போகும்போது கூட சீக்கிரட்டாக இந்த F-35 விமானத்தை அவர் சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஒரு பக்கம் அமெரிக்கா, யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ் மற்றும் இந்தியா பேஸ் பண்ணி இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது இந்தியாவோட ராணுவம் ஆர்மி சீஃப் ஆஃபீஸர் MM நட்வானி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. என்னதுன்னா, இன்னும் அடிஷ்னலாக 10,000 ட்ரூப்ஸ் நாங்கள் ரீடிப்ளாய் பண்ண போகிறோம் நார்த் ஈஸ்ட் மற்றும் லடாக் போன்ற பகுதிகளில். ஏன்னா LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் சீனாவோட அந்த ஆதிக்கம் அதிகமாகினே இருக்குது. அதை கட்டுப்படுத்த இந்தியாவோட ராணுவ வீரர்கள் நிச்சயமாக நிர்ணய தீரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட நியூஸ் எல்லாமே 2 தினங்களாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில செய்திகள். இதெல்லாம் தாண்டி இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்டேட் என்னதுன்னா, அமெரிக்காவோட ஒரு முக்கியமான பாம்பர் கூட இந்த ஏர் இண்டியா ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அந்த பாம்பரோட பெயர் வந்து B-1 லான்சர். ஸோ அந்த ஏர் இண்டியா ஷோ ஒரு மிகப்பெரிய ஷோவாக இருக்க போது. ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்காவோட B-1 லான்சர் பாம்பர் மற்றும் ரஷ்யாவோட 5ஆம் தலைமுறை போர் விமானம் SC-57. நம்ம நிச்சயமாக வெயிட் பண்ணலாம். அந்த ஏர் இண்டியா ஷோக்காக பல அப்டேட்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன இப்போ அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு நம்ம வரலாம். அந்த சப்ஸ்கிரைபர் என்ன மிசைல் டெக்னாலஜியில் என்ன ஐடியா சொன்னார்னா, ஒரு ஏவுகணையை நீங்கள் செலுத்திட்டீங்க, அந்த எதிரியை நோக்கி செலுத்திட்டீங்க. செலுத்தும் போது அந்த எதிரி என்ன பண்ணுவார், இந்த ஏவுகணையை தாக்குறதுக்கு அவர் எதிரி ஏவுகணையை செலுத்துவார். அந்த மாதிரி செலுத்தும் போது நம்ம என்ன பண்ணலாம் ப்ரோ, நம்ம செலுத்தின அந்த ஏவுகணை வந்து 2ஆக பிரிகிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி நம்ம செலுத்தலாம். அதில் அது 2ஆக பிரிஞ்சு அந்த டார்கெட் ஏ வந்து எதிரி செலுத்தின அந்த ஏவுகணை நோக்கி போவோம், டார்கெட் பி வந்து இன்னொரு நம்ம யூஸ்வலாக இதை நோக்கி நம்ம அனுப்பினோமா அதை நோக்கி போயிடுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த டெக்னாலஜியோட அடிப்படையே MIRV, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அதாவது நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட். இப்போ அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் இந்திய மாதிரி நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி தனித்தனி வாரடே தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணுற டெக்னாலஜிலாம் செலுத்தின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன டெக்னாலஜி ஏற்கனவே இருக்குது. இதுதான் MIRVன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணும்னா போய் ஸ்டடி பண்ணி பாருங்கள். இன்னும் டீட்டெயிலான விளக்கத்தை நம்ம வரப்புக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம். பிகாஸ் அடுத்த பதிவு ஒரு முக்கியமான ஒரு டாபிக். எதற்காக அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி இந்தியா இந்த S-400 வாங்குறாங்க? காரணம் பல விஷயங்கள். அந்த S-400 பற்றியான பல ரகசிய தகவல்களை வரப்போகும் அடுத்த பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். சைனிங் ஆஃப் தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல். நன்றி, ஜெய்ஹிந்த். மறக்காமல் தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்போகும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.